எஸ். வேண்டாம் இதை பற்றி பேச வேணாம் சார் இது 7.5 நாட்டு சனி. இது அன்னைக்கு நம்ம பெருசா பேச முடியல. இன்னைக்கு ஏதாவது பேசலாமா சார்? இது 7.5 நாட்டு சனி. இது ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ். ரெட் நூல் presents பப்ளு பிருத்திவிராஜ், The Star and the Story Unscripted. Title sponsor ஆச்சி பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ். Venue partner V Space. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. வாணி ராணியில் என்ன அப்படின்னா, என்னை கூப்பிட்டு ஏன் சார் ஓவரா நடிக்கிறீங்க, மேடம் திட்டுறாங்க, நடிப்பதும் நடிப்பேன் சார், சின்ன கேமரா நான் எப்படி நடிப்பேன், பெரிய கேமரா எப்படி நடிப்பேன், அவ்வளோ. அது பார்த்தோன்னே எனக்கு வந்து கெட்ட விஷயம்லாம் நம்ம நினைக்க வேண்டாம், வண்டர்ஃபுல், வெரி கிரேட் ஆக்டர்ஸ், கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ், அப்படி ஏதாவது பொய்யா சொல்லியிருக்கா, நமக்கு தான் வர மாட்டேங்குது அது. இப்போ அவங்ககிட்ட போய் இதே கேள்வி அவங்க கேட்டிங்கன்னா, ஆமாம் அவனை செருப்பாக அடித்தேன். வாணிராணி சீரியல்ல சார் நேஹா தேனு தேன் தேனு தேனு வந்து நிஜமாவே என் டாட்டர் மாதிரி. வாட் அன் ஆக்டர், வாட் அன் ஆக்டர். சொசைட்டிலேருந்து அவங்களுக்கு அந்த பாடி ஷேமிங் அப்படிங்கிறத ஃபேஸ் பண்ண நிறைய பேருக்கு வரும் சார். அது குண்டுன்னு சொல்லிட்டு இருப்பான், அது எவ்வளோ வலிக்கும். இன்னைக்கு வந்து ஃபுல் சாப்பாடு கெட்டு போச்சு, கெட்டு போய் யாருமே சாப்பிடல இந்த ஃபோட்டோவில். அது ஒரு மாதிரி புளிச்சு போய் அப்படி அப்படி இழுத்து அப்படி வந்து இந்த மாதிரி, மேடம் லவ்ஸி ஃபுட் மேடம், இந்த இடத்துல வந்து இப்படி இப்படி பண்ணுறாங்க, யூ ஷட் யுவர் மவுத், ஓகே. நான் சாப்பிடல மேடம், நான் வெளியில் தாங்க மேடம் சாப்பிட்றேன். இந்த சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. எஸ். வேண்டாம் இதை பற்றி பேச வேண்டாம். இது 7.5 நாட்டு சனி. என்ன சார் இப்படி அது சொல்றீங்க? ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ். இது ராதிகா பத்தி அன்னைக்கு நம்ம பெருசா பேச முடியல. இன்னைக்கு ஏதாவது பேசலாமா சார்? நான் வந்து என்னுடைய கெரியரில் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் கேட்டிங்கன்னா, அரசி அப்படின்னு ஒரு இது, அதுக்கப்புறம் வாணி ராணி, ரெடானுக்கு நான் இன்னொரு ப்ராஜெக்ட் மறந்து போச்சு. ஸோ என்னுடைய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸஸ் வந்து ரெடானில் தான் பண்ணியிருக்கேன். அண்ட் வாணி ராணியில் என்ன அப்படின்னா, என்னை கூப்பிட்டு ஏன் சார் ஓவராக நடிக்கிறீங்க, அந்த சீனை ஏன் அவ்வளோ ஓவராக பண்ணீங்க, மேடம் திட்டுறாங்க அப்படின்னா. ஸோ கண்ட்ரோல் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணுறது, எங்கே திட்டு வாங்காமல் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்லாம் நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு நானே ட்ரை பண்ணி, ஸோ வாணி ராணியில் வந்து அந்த சீனை வந்து ஃப்ரீயாக விட்டு நான் வேறு மாதிரி பண்ணியிருப்பேன். டேரக்டர் வந்து பண்ணுங்க அப்படின்னா, நம்ம ஓவராக பண்ண ஆஃபீஸில் திட்டுவாங்களே. ஸோ நடிப்பதும் நடிப்பேன் சார், நீங்கள் 100 ரூபா கொடுத்தா நான் இதெல்லாம் நடிப்பேன், சின்ன கேமரா நான் எப்படி நடிப்பேன், பெரிய கேமரா எப்படி நடிப்பேன், அப்படிலாம் பேசுவேன். அப்படி இல்லாமல் இதுக்கு இவ்வளோ கொடுத்தா போதும் அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு, ஒரு 5 கிலோ கொடுத்தா போதும், இல்லை 2.5 2.7 கொடுப்போமே அப்படின்னு மெஷர் பண்ணி நடித்தது வந்து வாணி ராணியில். ஓகே. பட் என்னென்னா, அன்றைக்கி வந்து ஒரு அவுட் பர்ஸ்ட் தான். அது பார்த்தோன்னே எனக்கு வந்து இப்போ நம்ம நல்ல பீரியடில் நல்ல விஷயங்களை பேசுவோம், கெட்ட விஷயம்லாம் நம்ம நினைக்க வேண்டாம், அதான் தாண்டி வந்துட்டோம் அப்படின்னு இருக்கும்போது இது காட்டிட்டிங்களா, ஐயோ சார் வேணாம் சார் வேணாம் சார். ஏன்னா எனக்கு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, கொட்டிடுவேன் எனக்கு தெரியும். அண்ட் கொட்டிட்டேன். பட் இன்றைக்கி நம்ம இருக்கிற இந்த காலகட்டத்தில் நல்ல விஷயம் எவ்வளோ பேசினாலும் அது வைரல் ஆக மாட்டேங்குது. நம்ம ஏதாவது அப்படி பிடிச்சவங்களேன்
அதை அப்படி வைரல் ஆக்கி எங்கே சார் என்ன சார் ராதிகா இப்படி பேசுனீங்க என்ன பயங்கர வைரல் ஆகி சார் இப்போ சமீபத்தில் வைரலாக போயிட்டுருக்கு அதை பற்றி அப்படியா வைரலாக போயிருக்கா பேசாமல் இருந்திருக்கலாமே வண்டர்ஃபுல் வெரி கிரேட் ஆக்டர்ஸ் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி ஏதாவது பொய்யா சொல்லியிருக்காரு நமக்கு தான் வர மாட்டேங்குது அது இன்னும். ஸோ சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து எல்லா இன்டர்வியூஸில் வந்து சொல்லிட்டேன் சார் அவங்க அப்படி தான் சார் அண்ட் இப்போது வைரல் ஆச்சு. இப்போ அவங்ககிட்ட போய் இதே கேள்வி அவங்க கேட்டிங்கன்னா ஆமாம் அவனை செருப்பாக அடித்தேன், அவனை இப்படி கெட்ட வார்த்தை திட்டுவேன், அவங்க அது பெருமையாக தான் எடுத்துப்பாங்க. அவங்க அதெல்லாம் போய் அப்படியே என்ன வைரலாக தான் என்ன தப்பாக பேசிட்டானா அப்படின்னு அவங்க ஹர்ட் ஆக போகிறது அஃபெண்ட் ஆக போகிறது. அது அவங்களோட பர்சனாலிட்டி. அண்ட் இது வந்து சொல்லிடக்கூடாதான், அப்படி பேசிடக்கூடாதான், சொல்லிட்டேன். நான் என்ன பண்ணுறேன். பிருத்திவிராஜ் சார் பற்றின ஒரு சில ஃபோட்டோஸ் வாணிராணி சீரியலில் சார் நேஹா. ஆமாம் தேனு வந்து நிஜமாவே என் டாட்டர் மாதிரி. ஓகே. அண்ட் இன்ன வரைக்கும் நேற்று கூட ஃபோன் பண்ணி ஏஸ் படத்தை பற்றி அவங்க அம்மா பேசி அண்ட் நாங்கள் வந்து ஒரு நான் அந்த என் பசங்க தேனுடைய அம்மா ரெகுலராக நாங்கள் வந்து சீரியல் முடிஞ்சது அப்புறம் கூட ஈவெண்ட்ஸு பர்த்டே பார்ட்டிஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஸோ அவங்க நல்ல இந்த கெட் டுகெதர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏஸ் பார்த்துட்டு சார் ரொம்ப நாள் ஆச்சு சார் நம்ம அப்படின்னு ஸோ இன்னொரு ஈவெண்ட் பிளான் பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு லஞ்சோ டின்னரும். சூப்பர். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் தட் லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஸ்டில் கண்டினியூஸ். கிரேட். அவங்களும் சின்ன வயசுலேருந்து நடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா சார்? அது ஆக்டிங் பற்றி வாட் அன் ஆக்டர். அண்ட் நிறைய ஜோக்ஸ் பண்ணுவோம். என்ன அப்படின்னா இப்போ நம்ம இந்த பாடி ஷேமிங் சொல்கிறோம்ல, அது வந்து வேறு லெவல் பாடி ஷேமிங் நாங்கள் அப்போல்லாம் பண்ணுவோம். அந்த பொண்ணுக்கு அப்போ தெரியாது. எல்லாரும் இப்படி வளர்ந்தா நீ இப்படி வளர்றமா அப்படி. ரொம்ப அழகான பொண்ணு, வெரி டேலண்டட். சொசைட்டிலையுமே அவங்க அந்த பாடி ஷேமிங் அப்படிங்கிறத ஃபேஸ் பண்ணாங்க. நிறைய கமெண்ட்ஸ் நெகட்டிவாக அவங்களுக்கு வரும் சார். அதை பற்றி ஏதாவது பேசியிருக்காங்களா? நீங்கள் பேசுவீங்களா? தப்புங்க. ஏன்னா லைக் ஐ செட் பாடி ஷேமிங் அட் ஆல் டைம்ஸ். நானே நிறைய வந்து தெரியாமல் பண்ணியிருக்கேன். என் தங்கச்சியை வந்து நான் என்ன நினைப்பேன், இப்படி சொன்னால் அவங்க வந்து வருத்தப்பட்டு போய் ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணி உடம்பு இல்லை அவங்களுக்கு அது பிரச்சனை. ஓகே. அண்ட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது உங்களுக்கு அழகு, இது எனக்கு அழகு. ஓகே. அது நீ குண்டாக இருக்கனால ஒல்லியாக இருக்கனால மனுஷன் அந்த பர்சனாலிட்டி வேறு இல்லை. ஸோ அவங்களுக்கு குறையணும்னு தோணுச்சுன்னா குறைப்பாங்க. முடிஞ்சால் ஓகே, முடியலனா கூட ஓகே. ஸோ நீ குண்டு, நீ கருப்பு, நீ வெள்ளை, நீ குட்டை சொல்கிறதுக்கு நான் யார்? கரெக்ட். வாட் நம்மளுக்கு என்ன அத்தாரிட்டி இருக்குது பாடி ஷேம் பண்ணுறது? அட் ஆல் லெவல் அட் ஆல் டைம்ஸ். அண்ட் உங்களுக்கு அந்த ஒரு சின்ன கமெண்ட்டாக இருக்கும், அது குண்டுன்னு சொல்லிட்டுருவான், அது எவ்வளோ வலிக்கும் தெரியும். அண்ட் அந்த வலி வந்து கொடுக்கறதுக்கு நீங்கள் ஏன் அந்த ஆளாக இருக்கணும்? நீங்கள் அந்த மாதிரி ஒரு பர்சன். உங்களுக்கு அதில் ஒரு சந்தோஷம் வருதா? ஒருத்தரை ஹர்ட் பண்ணுறதுல உங்களுக்கு சந்தோஷம் வருதா? தெரிஞ்சானே பண்ணுறீங்க. இது குத்துனா வலிக்கும்னு தெரிஞ்சா குத்துறீங்க. ஏன் குத்துறீங்க? அடுத்த ஃபோட்டோ இதுதான் அந்த வாணிராணி சீரியல். ஓகே. ஓவராலாக பேசிடல சார். நம்ம எப்படி இருந்தது சார் இந்த இன்சிடென்ட் இருக்கு சொல்கிறேன். ஓகே. இந்த இன்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா, இது வந்து நாங்கள் ஆஸ்திரேலியாவில் ஷூட் பண்ணுறோம். நான் போகும்போது ஆஸ்திரேலியன் கரன்சி மாற்றி வச்சுக்கிட்டு ஸோ வெளியிலே சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஏன்னா இது என்ன ஆகும் அப்படின்னா, மேடம் வந்து ஒருத்தர்கிட்ட கான்ட்ராக்ட் கொடுத்து அவங்க காலைல 5 மணிக்கே வந்து சாப்பாடு கொடுத்துருவாங்க. ஓகே. பிரேக்ஃபாஸ்ட் இல்லை, பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டுமே. டின்னர் நாங்கள் தங்கியிருக்க ஹோட்டலில். ஓகே. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வரைக்கும் நல்லாயிருக்கும். லஞ்சுக்கு அது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சினிமாக்காரங்க இல்லை. ஸோ அவங்க வந்து நம்ம சினிமாக்கான ப்ரொடக்ஷன் வந்து அது எப்படி பாதுகாக்கணும், எங்கே அதான் தெரியும். அது பேக் பண்ணி அப்படி வச்சுருவாங்க. மத்தியானம் ஆகிறதுக்குள்ள அது ஒரு மாதிரி புளிச்சு போய் அப்படி இழுத்து அப்படி வந்து சீஸ் மாதிரிலாம் வரும். அன்றைக்கி வந்து ஃபுல் சாப்பாடு கெட்டு போச்சு. ஓகே. கெட்டு போய் யாருமே சாப்பிடல இந்த ஃபோட்டோவில். நான் மட்டும் நல்லா போய் சாப்பிட்டேன். வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்டு வந்தேன். வந்தோடனே எல்லோரும் சார் பாருங்க சார் கெட்டு போச்சு சார். நான் சும்மா இருப்பேனா போய் இந்த மாதிரி மேடம் லவ்ஸி ஃபுட் மேடம் இந்த இடத்துல வந்து இப்படி பண்ணுறாங்க. நிஜமாவா? ஐயர் எங்கவா அப்படின்னாங்க. வேணும். ஹவுஸ் த ஃபுட்? சூப்பர் மேடம், வெரி குட் ஃபுட், நான் நல்லா சாப்பிட்டேன். மனஸ் நானும் சாப்பிட்டேன். நான் நீங்க தான்டா சொன்னீங்க நல்லா இல்லை, கெட்டு போச்சு, அப்புறம் சாப்பிட்டு சொல்றீங்க. யூ ஷட் யுவர் மவுத். ஓகே, எல்லாரும் ஹாப்பியாக இருக்குது, நீ மட்டும் வந்து பிரச்சனை பண்ணுற.
மேம் நான் சாப்பிடலை மேடம், நான் வெளியில் தான் மேடம் சாப்பிட்றேன். இந்த போங்க போங்க. அதுக்கப்புறம் அவங்களே வந்து கேட்டு காட்டுன்னு பார்த்தா ஐ செட் சி அப்படின்னு. ஸோ அன்னிலேருந்து மாறி ஸோ அதுக்கப்புறம் ஹெல்த்தியாக சாப்பிட ஆரம்பிச்சோம். ஸோ அந்த ஃபோட்டோக்கு ஒரு மெமரி இருக்குது. ஓகே. சீரியல், அந்த சீரியலுமே ஒரு அழகான மெமரி கொடுத்துருக்கும் லைஃப்ல இல்லையா சார்? கூட இவ்வளோ ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணது, அவங்க ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு பாண்டிங் கனெக்ஷன்ஸ் இருந்திருக்கும் இல்லையா சார்? ஆமாம். இதில் ஐம் ஸ்டில் இன் டச் வித் ஸ்ருதி, ஓகே, நேஹா, ஓகே, வேணு சார், வேணு சார், மானஸ். ஸோ வி ஆர் ஸ்டில் வெரி க்ளோஸ். சூப்பர். வேணு சார் வந்து இஸ் அ வண்டர்ஃபுல் கிரிட்டிக். அவர் வந்து பாராட்டினார்னா ஜென்யூனாக பாராட்டுவார். சும்மா முகசுதிக்காக அந்த சின்ன சின்ன நுவான்ஸ் அதில் வந்து இப்படி பண்ணியிருக்க நீ அந்த ஒரு பாயிண்ட் அப்படி லுக் பார்த்த பார்த்தியா, அதுதான் பர்ஃபெக்ஷன். இப்படியெல்லாம் வந்து மைன்யூட்டாக பார்த்து சின்ன சின்ன விஷயங்கள் கூட அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது அப்படி அப்ரிஷியேட் பண்ணுவார். வெரி குட் கிரிட்டிக். அஃப்கோர்ஸ் உங்களோட இன்னொரு மெயின் ஹாப்பினஸ் வந்து யோர் சன். எஸ், வி ஆல் நோ. உங்கள் சன் உங்கள் லைஃப்பில் வந்ததுக்கப்புறமா ஹவ் அந்த ஒரு தருணம் இருக்குல்ல, ஒரு அப்பா இருக்கிற ஸ்தானம் வந்து. அப்பா வந்து ஒரு கெட்ட ஃபாதரில் ஒரு ஸ்டூபிட் ஃபாதர். Red Nool presents Bablu Prithviraj, the star and the story unscripted. Title sponsor Aachi Badam Drink Mix. Venue partner V Space. Aachi Badam Drink. ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.